மன்மோகன் சிங்குக்கு இறுதி மரியாதையானது செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இறுதி மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இருக்கிறார் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், மேலும் விவரங்கள். தற்போது டெல்லியில் நிஜாம்பூர் காட்டில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதற்கு குடியரசுத் தலைவர், இந்திய நாட்டின் பிரதமர், உள்துறை அமைச்சர் என அனைவருமே தற்போது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள், அதே போல அரசியல் பிரமுகர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் என அனைவரும் புடைசூழ தற்போது மன்மோகன் சிங் அவர்களுடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. எனவே கனத்த இதயத்துடன் இந்த நாட்டு மக்கள் இதை ஏற்கிறார்கள் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக மன்மோகன் சிங்குடைய இந்த இறுதி அஞ்சலி இப்போது நடைபெற்று வருகிறது. டெல்லியில் இன்று காலை கட்சி அலுவலகத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டு இராணுவ மரியாதையுடன் அங்கிருந்து நேரடியாக தற்போது கொண்டு வரப்பட்டு அங்கு இராணுவ வீரர்கள் புடைசூழ அவருக்கு இறுதி அஞ்சலிகள் செய்யப்பட்டு வருகிறது. தேசிய கொடியை போர்த்தியவாறு அவரது உடல் தற்போது கொண்டு வரப்பட்டது. இன்றையில் அவர் உடல் மேல் வைத்திருக்க அந்த தேசிய கொடியை இராணுவ வீரர்கள் எடுத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டு வருகிறது. நாட்டை ஒரு கனத்த குரலில் கூட பேச முடியாத ஒரு அவர் தற்போது இந்த நாட்டில் இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர் ஆட்சியில் இருந்தபோது கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் இந்த நாட்டில் பல முன்னேற்ற பொருளாதார பாதையை நோக்கி இந்தியா பயணித்தது என்பது உண்மை. அதில் குறிப்பாக இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், கல்வி உரிமை திட்டம், வரலாற்று சிறப்புமிக்க இந்திய அமெரிக்க அணு சக்தி ஒப்பந்தம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், நில கையெடுப்பு சட்டம், வேளாண் கடன் தள்ளுபடி மற்றும் கடனில்லா திட்டம், தகவல் அறியும் உரிமை திட்டம், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 93வது அரசு அமைப்பு சட்டத்தினை மாற்றம் செய்தது என புதிய இந்த சமூக நீதி மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட திட்டங்களை கொண்டு வந்த பல்வேறு ஆட்சி காலத்தில், இந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் பல முன்னோடி திட்டங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். குறிப்பாக இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய ஒரு தந்தையாக கொண்டு போய் சேர்த்தார்.